வாங்க வாங்க. ஆட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ சுத்த பட்டிக்காடு, சும்மா இரேன். எனக்கும் ஆட தெரியும். அப்ப போய் ஆடலாம் போ. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படின்னா மத்தவங்களை ஏன் கேலி பண்ற? உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போறது? வெக்கம்னு சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறியா? எனக்கு ஆட தெரியாது, இதோ பாரு. நண்பர்களே, இந்த விழாவில் நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என் மருமகள் நளினாவிற்கு இந்த புதிய ஆஸ்பத்திரியை கட்டிக் கொடுத்து என் அக்காளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். இந்த புதிய ஆஸ்பத்திரியின் திறப்பு விழாவிற்கு வாழ்த்துச் செய்திகள் அனுப்பிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு ஆஸ்பத்திரியா? இந்த ஊர்ல தான் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரி இப்படி பல ஆஸ்பத்திரி இருக்கு. இப்படி ஒரு ஆஸ்பத்திரி எங்க ஊர்ல இருந்தா நாங்க எத்தனை உயிரை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா எங்க ஊர்ல வேணாம், சுத்தி இருக்கிற கிராமங்கள்லயாவது இருக்க கூடாது. அப்போ அவங்களுக்கும் இந்த பூசாதான் டாக்டரா? அது எங்க தலையெடுத்து தம்பி. நெத்தி வேர்வை சொட்ட சொட்ட நாங்க பாடுபடுறோம். அந்த நெத்தி வேர்வையால கூட எங்க தலையெடுத்து அழிக்க முடியல தம்பி. காட்டு மிருகங்களை விரட்டி அடிக்கிற சக்தி உள்ளவங்க நாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாம வந்து சாகடிக்கிற கடும் நோய்களை விரட்டுற சக்தி எங்க கிட்ட இல்ல தம்பி. அது மட்டும் இருந்தா எங்க கிராமமே புது வாழ்வு பெற்று புதிய பூமி ஆயிடும் தம்பி, புதிய பூமி ஆயிடும். கிராமத்து மாமூல் காணிக்கையெல்லாம் ஒழுங்கா வந்து சேருதா? நாம புதிய இடத்துக்கு வந்தாலும் பழைய வழக்குங்களை மறந்துடுவா மாஸ்டர். நம்ம குதிரை சத்தத்தை கேட்டாலே குடல் நடிக்க போறாங்க. அவங்கள நான் விட்டுடுவேனா? அவங்க கோடத்தனத்துலதான் நம்ம குபேர வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றோம். இன்னைக்கு நம்ம பார்த்து பயப்படுறவங்க நாளைக்கு எதிர்த்தர கூடாது. ஜாக்கிரதையா கண்காணிச்சுக்கோ மாஸ்டர். நம்ம நினைச்சாலே பயப்படுறவங்க எப்படி நம்ம எதிர்ப்பாங்க? கவலையை விடுங்க, நான் கவனிச்சு. உன் முடிவு எனக்கு பிடிக்கலப்பா. ஏமா
இருக்கிறது ஒரே பிள்ளை. அவன் ஊருக்கு சேவை செஞ்சு நல்ல பேர் வாங்குறத நீங்க விரும்பலையா? ஒரே ஒரு பிள்ளைங்கிறதுனாலதான் உன்னை எங்கேயும் அனுப்ப மனசு வரல. கதிரவா, நீ ஒண்ணு புதுசா புகழ் சம்பாதிக்க வேண்டியதில்லை, இருக்கிற புகழே போதும். ஆமா, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. என்னங்க சில மாதிரி நிக்கிறீங்க, நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்க. நான் வேற சொல்லணுமா? வணக்கமுங்க. நாங்க கிராமத்துக்கு புறப்பட்டோம். ஐயா கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நாங்க போயிட்டு வரோம். கதிரவன் உங்க கிராமத்துக்கு வந்து அங்க உள்ள நோய் நொடிகள் எல்லாம் தீக்கணும்னு பிடிவாதமா பேசுறான். அப்படியா? தம்பி எங்க ஊருக்கு வர்றது நாங்க செஞ்ச புண்ணியமுங்க. அப்படின்னா நாங்க மட்டும் பாவம் செய்தவங்களா? இருக்கிற ஒரே ஒரு பிள்ளையும் கண் காணாத திசைக்கு அனுப்புறதுக்கு நான் 7 கிலோ தாண்டி அப்ப போறேன். பக்கத்து மலை கிராமத்தால போறேன். என்னமோ பயந்துட்டு. அப்பா, நீங்க தான் அம்மா சொல்லி அனுப்பிக்கணும். புலிகோகைக்கு போறேங்கிறவனை பூமாலை போட்டு அனுப்பி வைக்க சொல்றியா? அது புலிகுகை இல்லப்பா. பாமர மக்கள் வாழும் அந்த கிராமம் ஒரு பூந்தோட்டம். பூவின் மரபலதான் பூனாகம் இருக்கும். இதெல்லாம் கோழைகளுக்கு தரும் அபாய எச்சரிக்கை. ஆபத்து எப்போது அறிவிச்சுட்டு வர்றதில்ல கதிரவா. ஆபத்தா? ஆமா. மலையடிவாரத்துல மறைஞ்சிருக்கிற காங்கேயனை பிடிக்க என்னதான் நியமிச்சிருக்காங்க. நீ என் மகன் அவனுக்கு தெரிஞ்சா அவன் உன்னை சும்மா விட மாட்டான். ஐயோ, அப்படி ஒரு ஆபத்தா? கதிரவா, நீ போக கூடாது, நான் உன்னை விடவும் மாட்டேன். ஏமா, கடலுக்கு பயந்தா முத்த இருக்க முடியுமா? தம்பி, பெரியவங்க சொல்றதுலயும் உண்மை இருக்குங்க. நீங்க அங்க வர்றது அவ்வளவு நல்லது இல்லைங்க. நாங்க புறப்படுறோம். வாமா. இல்லையா, இப்படியெல்லாம் பயந்தா எந்த நல்ல காலத்தையும் செய்ய முடியாது. நான் ஒரு கடமை வீரனின் மகன், கருணைமிக்க தாயின் பிள்ளை. 2 பேரும் வீணா கவலைப்படாதீங்க. அம்மா, அப்பா, என் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க. என்னது குடியேட்டு போச்சு? நமக்கு போட்டி வந்தாச்சு. ஏன் இந்த விடாப்படி வீரமாக நிகரத்தை வைத்தேன்டா? எங்கிட்ட போட்டியா? நடக்குமா? இருக்குமா நடக்குமா அப்படின்னா கணக்காங்கறீங்களா? ஆளு வந்தாச்சு, கைய புடிச்சாச்சு, மருந்த கொடுத்தாச்சு. யார் அந்த வெட்டிப்ப? அன்னைக்கு உங்க மூஞ்சில விபூதியை கொட்டி விளையாண்டானே அந்த சுட்டிப்பய. அந்த அந்த பட்டத்து ஆசாமியா? ஏன் அந்த பையல ஒரு கை பாத்துறோம். நீங்க அவன் கைய பாக்க போறீங்களா? ஏன் ஊருக்கெல்லாம் அவன் கை பாத்துக்கிட்டு இருக்கான். ஊருக்கெல்லாம் அவன் கை பாக்குறானா? அவன் என்ன ஜோசியனா? உங்க தொழில் தான். கல்ல என்ன பண்ற? மூஞ்சி நீட்டிட்டு போங்க. முதல் வாட்டி விபூதியை கொட்டினா இப்ப என்ன பண்றானோ? பாதி அறவை முழுசா அரைச்சாலே வியாதி குணம் ஆகாது. மாரியாத்தாளுக்கு அளவு குத்திக்க வேண்டிய இந்த உடம்புல இந்த மாமாவி ஊசியை குத்துறாயா? ஐயோ மகமாயி, ஒரு உயிரை ஊசியை போட்டு குத்தி அநியாயமா கொலை பண்ண பாக்குறானே இந்த பட்டத்து டாக்டர். இந்த பாருங்கயா, இனி இந்த ஆள் இந்த ஊர்ல இருந்தா இந்த ஊரையே சுடுகாராக்கி விடுவான். வாங்கயா, இந்த ஆள் இந்த ஊரை விட்டே துரத்துவான். அந்த அம்மாவை கொண்டுட்டு இந்த பிள்ளைய அனாதையாக்கி விட்டாயா? நான் அப்பவே சொல்லல, மகமாயி தயவு இல்லாம உடம்பு சுகமாயி போயிடுமா? இல்ல புத்தாரியா, எங்க அம்மா பிழைச்சுக்கிட்டாங்க. இல்ல உங்க அம்மா பொழைச்சுக்கிட்டாளா? ஆமா, நீ தான் 10 நாளா மந்திரம் ஜெபிச்ச, மருந்து கொடுத்த. இப்ப பாருங்கய்யா, எங்க அம்மா ஒரே ஊசில பிழைச்சுக்கிட்டாங்க. என்ன சொல்றாங்க? பொடி பையன் போய் சொல்றான். நீ என்ன சத்தியமா சொல்றேன், போய் சொல்லல. பாத்தியா பாத்தியா, வயிற்றுல அடிக்க சத்தியம் பண்றான். டாக்டரையா, டாக்டரையா, நீங்க நல்லா இருக்கணுங்க. வணக்கம். எங்களை மன்னிச்சிருங்க. இந்த பூசாரி பேச்ச கேட்டு உங்களை தப்பா நினைச்சுட்டேன். இனிமே நீங்க தாங்க எங்களுக்கு வைத்தியம். சரியா, தயவு செய்து நீங்க இங்க இருந்து போகவே கூடாது. இங்கேதான் இருக்கணும். நம்மம்மா மூலிகைலாம் அரைச்சது போச்சு, விசில ஆரம்பிச்சுட்ட. சிந்தனையா வாழ்க்கையில முதல் தடவையா சிந்திக்கிறாப்புல இருக்கு. சிந்திச்சது போதும், சட்டப்பட்டு மூட்டையை கட்டிட்டு கிளம்புங்க. சார், நான் மூட்டையை கட்டுறதா? நான் கட்டுறேன், நீ கிளம்பு. வேற எப்படி?
பட்டணத்து வைத்தியம் வந்து உன் தொழில பாதியை புடிச்சு விட்டானே. அதுக்காக என்ன காலி பண்ண சொல்றியா? நான் இந்த ஊரையே காலி பண்ணாலும் பண்ணுவேனே தவிர நான் காலி ஆக மாட்டேன். விட மாட்டிய? ஏற்கனவே பாதி ஊரை காலி பண்ணி விட்டேன். மீதி பண்றதுக்குள்ள அவன் வந்துட்டான். இதுல ஒண்ணும் கரைச்சல்ல. காத்துல போடு கோடு. இப்படி படம் போட்டு போட்டு தானே பாதி பேருக்கு பாட கட்டினேன். ஆமா, நான் பாட கட்டினேன், நீ கொல்லி வச்ச. ஆமா, நீ இப்ப யாருக்கு வச்சுட்டு வந்து தலையில துண்டோட வந்து நிக்கிற? நான் ஒண்ணும் கொல்லி வைக்கல. ஊர் ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து உன் வைத்திய தொழிலுக்கு வச்சிருக்கானுங்க வேட்டு. என்னடா உளற? நானா உளறேன்? உள்ளதான் சொல்றேன். யோசனை பண்ணி பாரு மாமா. இத்தனை வருஷமா அத்தனை பேரையும் கொலையடிச்சு கையில கிடைச்ச கீரை தடை எல்லாத்தையும் மருந்து நரைச்சு கொடுத்து சாப்பிட்டு செத்தவரெல்லாம் பார்த்து பரிதாபப்பட்டு ஐயோ பாவம் தலையெழுத்து விதி போயிட்டான்னு சமாதானம் சொன்னேன். புழைச்சவரெல்லாம் பார்த்து ஹாய் நான் தான் காப்பாத்துறேன்னு பெருமைப்பட்டுக்கிட்டேன். இந்த நேத்து வந்தவன் 4 ஊசி போட்டான். இன்னைக்கு என்னடானா ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஊர் கோடியில அவனுக்கு ஒரு ஆஸ்பத்திரியா கட்டி கொடுத்துருக்காங்க. ஆஸ்பத்திரியா? கேள்விப்பட்டதே இல்ல. மாமா, இந்த முகரைக்கு ஒரு ஆஸ்பத்திரி கட்டி தர வேண்டாம், ஒரு படி விபூதியாவது தரக்கூடாது மகாஜனங்க. பெரிய மகாஜனங்க சுத்த முட்டா பசங்க. அதனாலதான் இத்தனை நாள் நீ ஏமாத்தன. நீ ஏன் கவலைப்படுற? பேசாம என் விரதம் முடியட்டும், ஆஞ்சநேயர் அருள் எனக்கு கிடைக்கட்டும். உன்னுடைய விரோதியை அந்த அனுமார் வாழ ஆட்டுற மாதிரி ஆட்டி வைக்கல. அரமாமா அரமாமா இந்தாங்க மாம்பழம். பரவாயில்ல வச்சுக்கோங்க, நீங்க காணிக்கா இருக்கட்டுங்க. என்ன இதெல்லாம் டாக்டரையா, செத்துக்கிட்டு இருந்த எங்களுக்கு புத்துயிர் கொடுத்தீங்க, புதுவாழ்வு தந்தீங்க. அதுக்காக இந்த நல்ல நாளும் பெரிய நாளுமா இதெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். மறுக்காம எடுத்தீங்க ஐயா. உங்க அன்பு எனக்கு புரியுது, நான் மறுக்கவே மாட்டேன். இந்தாங்க, இதையும் மறுக்காம ஏத்துக்குங்க. என்னங்க பல, உங்களுக்குன்னு ஒருத்தி வராமலா இருக்க போறாங்க. ஏதோ என் கையில கிடைச்சது எங்க கிராம வழக்கப்படி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். என் உயிரை காப்பாத்துன உங்களுக்கு என்னால தர முடிஞ்சது இதுதாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. கண்ணம்மா, எல்லாரும் எனக்கு பரிசு விட்டாங்க, நான் உனக்கு கொடுக்குறேன். எங்க கொடுங்க. ஆசைப்பாரு, சொல்ல மாட்டேன். என்ன கொடுக்க போறீங்க? சொல்ல மாட்டேன். என்ன கொடுக்க போறீங்கன்னா? ஏனா? சரி. என்ன துண்டா கொடுக்க போறேன்? ஸ்ரீநித்திய என்ன மூட கை நீட்ட. அப்பா ஏன் கண்ணம்மா, இது பிடிக்கலையா? பிடிக்குது. ஆனா என்ன ஆனா? இப்படி எல்லாம் வளையல் போடக்கூடாதுங்க. போட்டா என்னங்க? வேண்டாங்க, இது தப்பு. இது ஒரு தப்பா? ஆமாங்க, ஒரு கன்னி பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை வளையல் போட்டா எங்க வழக்கப்படி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி. அப்புறம் நீங்களும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நானும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன் கண்ணம்மா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கேன். சந்தேகமே இல்லையா? நிச்சயமா. உனக்கும் வேற கல்யாணம் வைக்க வேண்டாம், எனக்கும் வேற கல்யாணம் வேண்டாம். உங்களை பாக்குறதுக்கு அதோட ஒண்ணு கேட்கறதுக்கு தெரியாம தான் கேக்குறேன். இந்த வேலையில நீங்க மட்டும் தனியா செய்யணுமா? நான் ஒரு இருக்கேன்னு தெரியுமில்ல, என்ன கூப்பிட்டுக்கலாம்ல, இதெல்லாம் நாம சேர்ந்து எடுத்து வச்சுக்கலாம்ல. ஆமா, அதோட கீழே போட்டு உடச்சிருக்கலாம்ல, கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டி வைக்கலாம்ல. பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்து சேர்த்திருக்கேன். அம்மாடி, நீ உதவி செய்ய வேண்டாம்,
உபத்திரம் பண்ணாம ஒரு மூளை உட்கார். என்ன நீங்க என்ன ஒண்ணும் தெரியாத சின்ன புள்ள நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க உதவி ஒண்ணும் தேவையில்லை. நீங்க போய் ஒரு மூலையில உட்காருங்க. கண்ணு விட்டுறதுக்குள்ள நானே அதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். இஞ்சாப்பட்டு உடச்சாரு. எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ என்னங்க என்னங்க சீக்கிரம் வாங்கல, இதை புடிங்களா. ஐயோ பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே என்னங்க என்னங்க சும்மா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்களே, இதை புடிங்களே. இதுக்குதான் சொன்னேன் சும்மா. அது முடியாது. இனிமே நான் தான் உங்களுக்கு நரச்சம்மா. நரச்சம்மாதான்? உங்க பட்டணத்து ஆஸ்பத்திரியில வெள்ளை துணியில தலையில வேடு கட்டிக்கிட்டு சிலுக்கு 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 சிலுக்குன்னு நடந்து வருவாங்களே, அதே மாதிரி இனிமே இந்த கிராமத்து ஆஸ்பத்திரியில நான் தான் நரச்சம்மா. நரச்சம்மா இல்ல, நர்ஸ். என்னது? ஆமா, அதுக்கு படிக்க வேண்டாமா? அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே சொல்லி கொடுக்கறதுக்கு. நானா வைத்தியரா வாத்தியாரா? ரெண்டும் தான். நோயாளிகளுக்கு வைத்தியர், எனக்கு வாத்தியார். அது சரி. என்ன சம்பளம்? அதெல்லாம் அப்புறம் இல்ல. என்ன கமிஷன் ஏதாவது உண்டா? அது இருக்கட்டும். ஆமா வாத்தியாரே, இந்த மருந்து எதுக்கு? இது உன் தலையை கொட்டதுக்கு. பைய அவன்தான் தெரியுமா? போமா. என்ன இப்படியே உட்கார்ந்துருந்தா எப்படி? அத்தான் போய் எத்தனை நாள் ஆச்சு. என்ன என்னம்மா செய்ய சொல்றேன்? போவா, போனதும் மருந்து கொடுத்துட்டு வந்துடுவான்னு நினைச்சேன். இப்படி ஒரே அடியா தங்கிடுவான்னு யாருக்கு தெரியும்? அவரு போகும்போது நான் மட்டும் இருந்திருந்தா அவரை போக விட்டுருப்பேனா? நான் மட்டும் என்ன மாலை போட்டு அனுப்பிச்சு வச்சேன். வாங்க மாமா. என்னம்மா? உங்களுக்கு உங்க டியூட்டி தான் பெருசா போச்சு. அத்தானை பத்தி கவலை உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அதுக்குத்தான் நீ இருக்கே நடினா. அத்தை, இனிமே மாமாவை நம்பி பிரயோஜனமே கிடையாது. நானே போய் அத்தானை கையோட கூட்டிட்டு வந்தேன். இது நல்ல ஐடியா. எங்க 2 பேர் பேச்சையும் கேட்காம அவன் போனா, ஒருவேளை நீ கூப்பிட்டா வந்தாலும் வந்துருவான். மாஸ்டர் மாஸ்டர் மலையாண்டி, உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனானே அந்த டாக்டர் இப்ப மலை கிராமத்திலேயே குடியேறிட்டான். அப்பனுக்கு துப்பு சொல்ல வந்திருக்கிறானோ? அது மட்டுமல்ல, வீரையா விட்டு வெங்கிரச்சில கண்ணமா இருக்கிறாளே, அவளோட கும்மாள் அடிக்கிறான். மலையாண்டி வா. யார் நீங்க? ஏன் வழி மறிக்கிறீங்க? கேள்விகளுக்கு பதில் சொல்லி எனக்கு பழக்கம் இல்ல. நீ யார்? இங்க வந்த? நான் எங்க அத்தானை பார்க்க போறேன். பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கிற. இந்த மலைக்காட்டுல உனக்கு அத்தானா? யார் அவன்? எங்க அத்தான் தான் இங்க டாக்டரா இருக்காரு. ஓஹோ, அந்த பயலா? நாங்களும் அவனைத்தான் பார்க்க போறோம். நீங்க எதுக்கா எங்க அத்தானை பார்க்க போறீங்க? மலையாண்டி, நாம் அந்த பயலை எதுக்காக பார்க்க போறோம்? ஒழிச்சு கட்ட. ஐயோ, எதுக்காக அப்படி செய்ய போறீங்க? அவர் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சாரு? அவர் ஏதாவது செஞ்சு என் வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. அவ மட்டும் எங்க வாழ்க்கையில குறுக்கிடலாமா? எங்க கூட்டத்தை கூண்டோடு அழிக்க குடியேறி இருக்கிற அந்த டாக்டர் அவனை விட்டு வைக்கிறதா? சத்தியமா சொல்றேன், அவர் இங்க வந்ததுக்கு அது இல்ல காரணம். அதையே காரணமாக்கி அவருக்கு எந்தவித ஆபத்தையும் உண்டாக்கிடாதீங்க. உன்னை பார்த்தா பரிதாபமாயிருக்கு. நீ அவனை காப்பாத்தணும்னா உடனே பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிடு. இப்பவே கூட்டிட்டு போயிடுறேன். காங்கேயனை ஏமாத்த நினைச்சவங்க வாழ்ந்ததில்ல. உன் கண்ணீர் அவனை காப்பாத்திடுச்சு. நீ என்ன ஏமாத்த நினைச்ச, உன் கண்ணீரே உனக்கு பரிசாயிடும். இதுக்கெல்லாம் நாங்க அனுமதி கேட்பதில்லை. என்ன மிஸ்டர் பசுபதி, ரொம்ப இருமுறீங்களா? ஒரு வாரமா இருமல் தாங்க முடியலங்க. இந்த மருந்து சாப்பிடலையா? சாப்பிட்டேனுங்களே. வச்சுட்டேன், உட்காரு. நல்லா வா. எத்தனை வந்த? ஒரு முக்கியமான விஷயம். அது இருக்கட்டும். அப்பா அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? அவங்க எல்லாம் சௌக்கியமா தான் இருக்காங்க. உடனே நீங்க பெட்டி படிக்கிறது கிளம்புங்க. ஏன்? மற்றதெல்லாம் ஊருக்கு போய் பேசுறேன். எதுக்கு? அத்தான், நான் அந்த கொள்ளக்காரனை பார்த்தேன். பாத்தியா? ஆமாத்தா, என் நெக்லஸையும் விடுங்கிட்டு உங்களை கொல்ல போறதா விரட்டினா. நான் வேண்டான்னு கெஞ்சினேன். அப்படின்னா உடனே உங்களை இந்த ஊரை விட்டு அழைச்சிட்டு போக சொன்னா. நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். உடனே புறப்படுங்க அத்தான். சுத்த பயந்தா முடியா இருக்கேன். மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டு அடிக்க சொல்றியா? ஏன் தான் ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க? அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இவங்களெல்லாம் பாரு. இந்த அப்பாவிகளை விட்டுட்டு என்ன வர சொல்றியா? இதுக்குதான் டாக்டர் படிச்சேனா? அப்போ நீங்க ஊருக்கு வரப்போறது இல்லையா? நிச்சயமா வரமாட்டேன். அப்படின்னா உங்களை விட்டுட்டு நானும் போக போறது இல்ல. நான் இங்கதான் இருக்க போறேன். வெரி குட். இந்த ஆஸ்பத்திரிக்கு 2 டாக்டர் இப்போ.
இங்க கொடுத்து வச்சவங்கய்யா இன்னொரு டாக்டர். இந்த மருந்து வேண்டாம், இதை விட்டு. நான் தூங்குறேன் நினைச்சீங்களா? எனக்கு எல்லாம் தெரியும். எல்லாமே தெரிஞ்சு போச்சாமா? இதை ஏன்பா மறைக்கணும்? நான் தூங்கும் போது இதை போட்டு என்ன ஆச்சரியப்படுத்தணும்னு நினைச்சீங்களா? அதுவா, நீ ஒரே பொண்ணு, அதுவும் தாய் இல்லா பிள்ளை, அதுக்காக உங்க அப்பா பிரியம்மா போட்டதும்மா. நல்லா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இருந்தாலும் பெத்தவன் இல்லையா, உன் பிரியத்தை தெரிஞ்சுக்காமலா இருப்பான். என் மேல உங்களுக்கு கொள்ள ஆசைப்பா. இதுல என்ன அதிசயம்? சரி சரி, நீ படிச்சு தூங்குமா? ஒண்ணுமே இல்ல. நீ எதுக்காக வந்த? ஒண்ணுமே இல்லையா? நெஞ்சு வலிக்குதே. நெஞ்சு வலியா? நெஞ்சு வலினா இது சொல்லுமையா? சரி, நாக்க நீட்டு, பல்ல காட்டு. அட, நாக்கும் பல்லும் ஒன்னா காட்டியா? அப்படியே மேல பாரு. இது பேய் எறிஞ்சிருக்கு. இந்தா, நீ அங்க போய் உக்காரு, டாக்டர் வரட்டும். அப்புறம் உனக்கு என்ன? 3 நாளா பட்னி, சாப்பிடவே இல்லை. ஆமா, நீ சோறு கேக்குறியா மருந்து கேக்குறியா? உனக்கு என்னையா வியாதி? பல்லு வலியம்மா, வாயை திறக்க முடியல. ஐயோ, பல்லு வலியா? கொரடாலாம் டாக்டர் இங்கே வச்சுட்டு போயிட்டாரு. சரி சரி, நீயும் அங்க போய் உட்கார், டாக்டர் வரட்டும். அப்புறம் வயிற்று வலி, வயிற்று வலி, வயிற்று வலி. நிறுத்தியா? வயிறு எது நெஞ்சு எதுன்னு தெரியலையே. இதுக்கு முந்தி வந்திருக்கா? 1 தரம் வயிற்று வலி, 2 தரம் வயிற்று வலி, 3 தரம் வயிற்று வலி, 4 தரம் வயிற்று வலி. நிறுத்தியா? என்னையா சந்தை கடலை ஏலம் விடுற மாதிரி? இப்படி திரும்ப. என்னையா இப்படி நெளியறிய? காட்டு இன்னும். வாய மூடு. வயிற்று வலி. நீ அங்க போய் உக்காரு, டாக்டர் ஐயா வரட்டும். அப்புறம் உனக்கு என்ன? வாயெல்லாம் கசக்குதுங்க, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது, தலையெல்லாம் சுத்துது, எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கு நானே மருந்து கொடுத்துருவேன். ஆமா, மாசம் என்ன? சரிதான், அடுத்த மாசம் தான். எங்க முத்தம்மா கூட இதே மருந்து தான் கொடுத்தாங்க. இந்தா குடி. கண்ணம்மா, உன்னை யார் இந்த மருந்து எடுக்க சொன்னாங்க? நீ எப்ப வந்த? நீ போய் பாரு. ஆமா, தெரியாதனமா இந்த மருந்து உங்களுக்கு கொடுத்து அவங்க செத்து போயிட்டாங்கன்னா எங்க அத்தான ஜெயிலுக்கு போனோம்? அத்தா மேல உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கு கிடையாதா? இந்த நெக்லஸ் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? எங்க அப்பா போட்டாரு. உண்மையை சொல்லு, திருடி உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? திருடியா? யாருடி திருடி? நீ திருடி, உங்க அம்மா திருடி, உங்க பாட்டி திருடி, உங்க பரம்பரையே திருடி. புரியாத என்ன சொன்ன? அடிக்கிற? இரு இரு, உன் கைய உடைச்சு கட்டு போட்டு அனுப்பல. என் பேர் கண்ணம்மா இல்ல, வாடி. என்னடி சொன்ன? திருடியா? யாரு திருடி? இரு இரு, இன்னைக்கு உன்னை 2ல 1 பாத்துறேன். இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஏண்டி யாரு திருடி? இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வெட்டுறவன உன்ன. இது பட்டணம் இல்லடி, பட்டிக்காடு. நீங்களே சொல்லுங்க. ஆமாமா, நீங்களே சொல்லுங்க. இவன் கை நீட்டி அடிக்கிறான். நானும் முதல் நடிச்சேன். யாரடி திருடி? ஏண்டி கொடுத்த
அழிச்சு தான் எப்படி திட்டுறாங்க. அத்தனாவது பொத்தனாவது பேசாம இருக்க. ஆபத்தான நேரம் இருக்காது. ஆபரேஷன் பண்ணும். ஹெல்ப் பண்ணுங்க. அத்தா, என் காணாம போன நெக்லஸ் இருக்கு. வாங்கிக்கலாம் பேசாம. ஆபரேஷன் ஒண்ணே செய்தாதான் அவர் குறைக்க முடியும். ஹெல்ப் பண்ணு. முடியாது. ப்ளீஸ். முடியவே முடியாது. நீ போடி, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். வாங்க. அந்த சாமான வச்சுட்டு சொல்றேன். முடியாதா? டாக்டர் தொழிலுக்கே நீ ஒரு அவமானம். தேங்க்யூ. தைரியம். போயா பாவையா, நம்ம வயித்துல அடிச்சு டாக்டரை பழி வாங்குறதுக்கு இதை விட சந்தர்ப்பம் கிடைக்காதியா? எனக்கு பயமா இருக்கியா? என்னால முடியாது. நான் வரேன். செய்ய மாட்டேன். நான் தான் செய்யணுமா? நிச்சயமா சொல்றேன். அந்த கொள்ளக்காரனுக்கும் கண்ணம்மாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. இல்லைன்னா கொள்ளக்காரங்கிட்ட பறி கொடுத்த என் மாலை எப்படி அந்த பொண்ணு கருத்துக்கு போயிருக்கும்? கண்ணம்மாவும் கதிரவனும் ஒருத்தர் காதலிச்சுக்கிறாங்க. அவங்க களங்கம் இல்லாம பழகிறத வச்சு நீ வீணா கற்பனை பண்ணிக்கிட்டு நீ ஏமாந்து போனதுக்கு சமாதானம் சொல்லாத. நான் யாரையாவது ஏமாத்தி இருந்தா தானே என்னையும் யாராவது ஏமாத்துவாங்க. இத்தனை வருஷமா எதிர்ப்பே இல்லாம இருந்தவன் நான். இப்ப வந்தவன் என்கிட்ட போட்டி போடுறான். அவனுக்கு நீ ஆதரவு தந்து வச்சிருக்க. என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கத்தான் அவன் இந்த நாடகம் ஆடுறான். உடனே இந்த ஊரை விட்டு போக சொல்லு. இனிமே என் மகட்ட அவன் பழகிறத பார்த்து அவனை சுட்டு புசிக்கிடுவேன். அங்கய்யா, உன் அவசரம் முடிவாலதான் இன்னும் என் வாழ்க்கையில நான் நிம்மதி இல்லாம கிடக்கு. அந்த நிலைமையை நீ பெற்ற பெண்ணுக்கும் உண்டாக்கிடாது. கூட பிறந்தவங்கிற முறையில கேட்கிறேன். தயவு செய்து கண்ணம்மாவின் வாழ்க்கையில தலையிடாது. அவன் பிறந்த வீட்டுல நிம்மதியா வாழட்டாலும் புகுந்த வீட்லயாவது அவன் நிம்மதியா வாழணும். கங்கையா, சமாதான பேச்சு எனக்கு தேவையில்லை. அங்க வேடம் வில்ல வளைச்சிட்டான். இங்க நீ வெண்புறாவை பறக்க விடாத. நான் சொன்னபடி செய். இல்ல என் பெண்ணை நானே தூக்கிட்டு போய் என் கூட்டத்திலேயே ஒருத்தனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். இந்த விஷயத்துல என்ன ஏமாத்த நினைச்சு நானே உனக்கு எமனாயிடுவேன். ஜாக்கிரதை.
பேச்சு எனக்கு தேவையில்லை. அங்க வேடம் வில்ல வளைச்சுட்டான், இங்க நீ வெண்புறாவை பறக்க விடாத. நான் சொன்னபடி செய், இல்ல என் பெண்ணை நானே தூக்கிட்டு போய் என் கூட்டத்திலேயே ஒருத்தனுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். இந்த விஷயத்துல என்னை ஏமாத்த நினைச்சே நானே உனக்கு எமன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. கண்ணம்மா, அவர் காத்துக்கிட்டு இருப்பார்ப்பா, சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். நில்லு. இனிமே நீ எங்க போக கூடாது, டாக்டரோட பேசவும் கூடாது. என்னப்பா திடீர்னு? கண்ணம்மா, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. கண்ணம்மா, உன்னுடைய பிற்கால வாழ்க்கையில் எந்த விதமான ஆபத்தும் வராமல் இருக்கணும்னா நான் சொல்றதை கேளுமா. நீ போகல, போமா. அப்பா, என்னதான் சொன்னாலும் இந்த முடிவு மாறாது. அப்பா, இந்த சாப்பாட்டையாவது கொடுத்துட்டு வந்துடுறேன். வேண்டாம். கிராமத்துல அவருக்கு வேண்டியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க கொடுப்பாங்க. நீ போகல, போ.